சமநிலை அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு, மனசு பிளஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இது எல்லாமே தான். ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அது சரியாகணும். ஸோ அது எப்படி சரியாகலாம், என்ன மாதிரியான விதங்கள்ல சரியாகலாம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட மனசும் உடம்பும் எப்பவுமே கனெக்டட் தான் எல்லாமே. நம்மளோட ஆர்கன்ஸும் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட் தான். இப்போ வந்து கல்லீரல் தனியா இருக்கு, இல்ல வயிறு தனியா இருக்கு, ஆனா அவங்க 2 பேரும் வந்து எந்த வேலையும் சேர்ந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நார்மலா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணா மட்டும் ஹெல்த் நல்லா இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கறதா இப்போ உள்ள விஷயத்துல ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஹெல்த்னா நீங்க என்ன சொல்வீங்க மேம்? ஆக்சுவலா வந்து நீங்க கேட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் அது. ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து நோயே இல்லாம இருக்கிறது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா. ஆனா வந்து நம்மளுக்கு உடம்பு அளவுலயும் மனசளவுலயும் நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு, தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஆனா மனசளவுல வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன்ல இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு வெக்ஸேஷன்ல இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹீல் பண்ணாத எமோஷன்ஸ், அதாவது சரியாகாத இல்லைன்னா மிச்சம் வச்சுட்டு வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அகெயின் நம்மளுடைய ஹார்மோன்கள்ல ஏதோ ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி மறுபடியும் பிசிக்கலா நம்மளுக்கு சின்ன சின்ன நோய்களையும் இல்ல அறிகுறிகளையும் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தி அப்படிங்கறத விட சமநிலையில வந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். மேம், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு மாறுபட்ட நிலை அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்க, அதுனா என்ன மேம்? ஸோ ஹோமியோபதியோட ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து லைட் சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியுது, சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் ஓடுது. ஸோ அது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, ஒரு எனர்ஜி இருக்கு அந்த இடத்துல. பட் நம்ம அதை வந்து தினமும் பாக்குறோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. பட் ஒரு எனர்ஜி வந்து அந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தி முடிச்சிடுது. அதே போல நம்மளோட உடல்லையும் வந்து எல்லா உறுப்புகளுமே அதனுடைய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஹார்ட் வந்து துடிக்குது, நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் வந்து அதனுடைய வேலைகளை கரெக்டா செய்யுது. இதே போல நம்மளுடைய என்டையர் பாடியுமே, என்டையர் மனசும் உடம்பும் வந்து இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதிக் கான்செப்ட்ல வந்து நாங்க சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது உயிர் சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அது நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படிங்கிறத நம்மளுடைய சிம்டம்ஸ் மூலியமா தன்னை வந்து வெளி காமிச்சுக்குது. சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைனஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு தலைவலி வரதோ, இல்லை வெயில்ல போனோடனே எனக்கு வந்து கண்ணு கூசுது, தலை பாரமா இருக்குங்கிற மாதிரியான அறிகுறிகளோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை வந்து நம்ம கரெக்டா நோட்டீஸ் பண்ணிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதுக்காக வந்து சரியான மருத்துவ பரிசோதனையும் சரியான கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமா இந்த வைட்டல் ஃபோர்ஸும் அது தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அப்போ நம்மளோட அறிகுறிகளுமே வந்து குறைய ஆரம்பிக்கும், நோய்களுமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்ம டிசீஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு டிசீஸ் ஆனது எப்படி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருது? ஒரு பாக்டீரியாவில் வருதா இல்லாட்டா வைரஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதாங்க? நம்மளுக்கு வந்து நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வைரஸும் பாக்டீரியாவும் காரணமா இருக்கு. இது போக வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்மே கூட சொல்லலாம். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம், தூக்கம், நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளோட பிசிக்கல் எக்ஸசைஸ்லயோ இல்லை பிசிக்கல் மூவ்மெண்ட்லயோ ஏதோ ஒரு சேஞ்சஸ், அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு நோய் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு. இது போக வந்து இன்னும் சில பேருக்கு வந்து கஞ்சனிட்டல், அதாவது அவங்க பிறக்கும் போதே சில நோய்கள் வந்து வரலாம், இல்லைன்னா ஜெனட்டிக்கலா, அதாவது அவங்க ஃபேமிலியில வந்து அவங்களோட அம்மாக்கோ அப்பாக்கோ இல்ல அவங்க தாத்தா பாட்டிக்கோ ஏதாவது டிசீஸ் இருக்கும்போது அது வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு டிசீஸ் வர்றதுக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம ஒரு 10 பேர் ஒரு ரூம்ல இருக்கோம், திடீர்னு வந்து அதிகமான ஏர் பொல்யூஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறோம். அப்ப எல்லாருமே வந்து காமனா அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுல ஒரு மினிமம் ஒரு 5 பேராவது கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய இம்யூனிட்டி. ஸோ அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, அவங்களுடைய பாடியோட டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு என்னன்னா நம்மளோட இம்யூனிட்டியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேபிளாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட இம்யூனிட்டி எப்படிலாம் நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கலாம்னு கேட்டா அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பசி, தண்ணி தாகம், தூக்கம், நம்மளுடைய பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ரொட்டீன்குள்ள கொண்டு வந்து கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது நம்மளோட இம்யூனிட்டியை சூப்பரா பார்த்துக்கலாம். இப்போ இந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குங்க?
ஸோ அகைன் வந்து என்னன்னா, இப்போ நம்மளோட இம்யூனிட்டி வந்து வீக் ஆகும் போது நம்ம ஈஸியா வந்து ஒரு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, இல்ல சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு, இல்ல வெளியே வந்து பொல்யூஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது என்னன்னா ஈஸியா அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நிறைய விதமான சிம்டம்ஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வீட்டு வைத்தியங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஏன் இது இன்னும் சரியாகவே இல்லை, எனக்கு ரொம்ப நாளா நான் இதுக்காக நிறைய மெனக்கிடுறேனே ஏன் இன்னும் குறையல அப்படின்னா, அங்க வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அது நம்மளோட இம்யூனிட்டி. ஸோ நம்மளோட இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ப்ரிவென்ஷன் தான் எப்பவுமே ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்டேபிளாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அது நம்ம வந்து ரிப்பீட்டடா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்க மாதிரி ஹெர்பல் வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அது வந்து சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த மாதிரியான வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்ல நம்ம வந்து தண்ணியில கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அது போக வந்து நம்ம வந்து துளசி இலை, தூதுவளை இலை, கற்பூரவள்ளி இலை இந்த மாதிரியான இலைகளையுமே வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு இது நம்ம ரெகுலரா நம்மளோட குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டு வரலாம். இது போக வந்து சுக்கு மல்லி காப்பி, சுக்கு, மல்லி, மிளகு, திப்பிலி இது எல்லாமே வந்து நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளோட இம்யூனிட்டியை கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்ரஷன் சொல்லிட்டு நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல மேம், அதுனா என்ன மேம்? இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து வீக் ஆகுது, நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு மாறணும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதியில பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது என்ன இயல்பு நிலைக்கு மாறுது அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு மனநிலையில இருக்கோம், இல்ல உடல்நிலையில இருக்கோம், இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணங்களால ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்ல எமோஷனல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ இந்த இம்யூனிட்டியும் நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸும் வந்து டிஸ்டர்ப் ஆகி இதனால நம்மளுக்கு ஒரு நோய் வருது. அப்போ அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டா வெறும் சிம்டம்ஸை மட்டும் கியூர் பண்றதா இல்லாம இந்த வைட்டல் ஃபோர்ஸும் இம்யூனிட்டியுமே அதுக்கு தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும். இதுதான் வந்து முழுமையான ட்ரீட்மெண்டா இருக்கும். இது ஒருவேளை இயல்பு நிலைக்கு திரும்பல, வெறும் சிம்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து சப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டிசீஸ் வந்து குறையுது, ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான வேற ஒரு டிசீஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு முகத்துல வந்து ஒரு பரு வருது, இல்ல ஸ்கின்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம இப்போ அதை வந்து சூப்பர்ஃபிஷியலா மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒருவேளை ஹார்மோனல் பிரச்சனைகளாவோ இல்ல சுவாசங்கள் சம்பந்தப்பட்ட நோய்களாவோ மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதுதான். ஸோ நம்ம இது அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, கண்டிப்பா நம்ம முதல் விஷயம் ஆரம்ப கட்டத்துல இதை நோட்டீஸ் பண்ணணும். நம்ம உடம்பு தரக்கூடிய சின்ன சின்ன சிக்னல்ஸையுமே வந்து இம்மீடியட்டா அதுக்காக ஒரு நோட்டீஸிங் கொடுத்துட்டு நம்ம உடனே வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுவே நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவிதான். ரெண்டு விஷயமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியும் சரி, நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸையும் சரி தன்னோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பெரிய உதவி பண்ணும். மேம், இப்ப சமநிலை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல மேம், பெண்களோட உடம்பு நிலையில சமநிலை இல்லை அப்படின்னா என்ன மேம் நடக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ சமநிலை அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு, மனசு பிளஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இது வந்து பெண்களுக்கு நம்ம சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக வந்து சென்சிட்டிவ் ஆகிடுவோம், டிஸ்டர்ப் ஆகிடுவோம், நிறைய வார்த்தைகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம், இல்லைன்னா வார்த்தைகள் வந்து ஹார்ஷாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக எமோஷனல் ஆகிடுவோம், அவுட் பர்ஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையுமே வந்து அவுட் பர்ஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம சம்டைம்ஸ் எல்லா நேரங்கள்லையுமே நம்மளுடைய 100% கோவத்தை வெளியே காட்டுவோமானா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி 100% வந்து நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன், இல்லை இரிட்டேட்டடா இருக்கேன், இல்லை பயமா இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம 100% காட்ட போறது இல்லை. ஏன்னா ஒரு 50% எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், மிச்ச விஷயங்களை நம்மளுக்குள்ளேயே தான் வச்சுப்போம். ஸோ இப்படி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்றது. ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் வந்து சப்ரஸ் பண்ணி நம்மளுக்குள்ளேயே வச்சுப்போம். ஸோ இப்படி மனசுக்குள்ள நம்மளே வந்து அடக்கி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதனால நம்மளுடைய ஹார்மோன்களையும் கெமிக்கல்ஸ்லையுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் உடம்புக்குள்ள எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அப்போ நம்ம மனசளவுல ஒரு விஷயத்துக்காக டிஸ்டர்ப் ஆயிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வழி வகுக்கும்னு சொல்லலாம். ஸோ இது டைரக்டா நம்மளுடைய தைராய்டையோ இல்லை நம்மளுடைய யூட்ரஸ் ரிலேட்டடான விஷயங்களையுமே வந்து
டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சமநிலையா இல்லாம போறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஈஸியா வந்து டயர்ட் ஆகுறது, ஹேர் ஃபால் ஆகுறது, இல்லை பீரியட்ஸ்ல வந்து டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காமனா நடந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அப்சர்வ் பண்ண விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ ஷேரிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தாட்ஸை வந்து நம்ம வந்து வார்த்தைகளாவோ இல்லை எழுத்தாவோ அதை வந்து வெளியில கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே பாதி விஷயங்கள் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மூணாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மைண்ட் காம் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து என்னன்னா, சின்ன சின்ன மெடிடேஷனா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஜேர்னல்ஸ் எழுதுறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து என்கேஜ் ஆகும்போது நம்மளுடைய உடம்பும் மனசும் வந்து சமநிலையில் இருக்கும். நம்ம சமநிலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே அழகா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப இது வந்து சரியாகணும் அப்படின்னா அது எந்த நிலைக்கு மேம் இருக்கணும்? அதாவது கியூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தையை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அது சரியாகணும். ஸோ அது எப்படி சரியாகலாம், என்ன மாதிரியான விதங்கள்ல சரியாகலாம் அப்படின்னா, அந்த கியூர் வந்து முதல்ல மைல்டா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்கணும், சேஃபா இருக்கணும், நம்மளை வந்து காயப்படுத்தாம இருக்கணும். ஸோ அவ்வளவுதான். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பெர்மனண்டான ஒரு கியூரா இருக்கணும். ஸோ இதே விஷயம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வரவே கூடாது. அப்படியே வந்துச்சு அப்படின்னாலும் அதனுடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு எப்பவுமே வந்து அடிக்கடி வந்து எனக்கு சளி பிடிக்கும், இருமல் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து சம்மர் சீசன்லயும் சரி, வின்டர் சீசன்லயும் சரி, எனக்கு வந்து எப்பவுமே நான் அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத விட, அவங்க வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கும் போது அடுத்த வருஷம் அவங்க அதே வின்டருக்கும் சம்மருக்கும் எக்ஸ்போஸ் ஆகும் போது அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய காரணங்களால அந்த சளியும் இருமலும் வந்திருக்கலாம். அலர்ஜினால இருக்கலாம், இல்லைன்னா வந்து பொல்யூஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட இம்யூனிட்டி வீக்கா இருந்திருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட கியூர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பெர்மனண்டா இருக்கணும். ஒருவேளை உங்களோட லைஃப்ல வந்து மறுபடியும் அதே டிசீஸ் வருது அப்படின்னாலும் அதனுடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்ப இதை நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட் காஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த நோய் உருவாகுது அப்படின்னா அதுக்கு இந்த காரணம் இருக்கு அப்படிங்கிற. ஸோ அந்த காரணத்தை சரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால ஈஸியா அவாய்ட் பண்ணவும் முடியும், ரெக்டிஃபை பண்ணவும் முடியும். மேம் இப்போ கியூர் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்ன டீட்டெயில் வச்சு பாக்குறப்ப என்னன்னா, மைண்டும் பாடியும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. அது உண்மையிலேயே கனெக்டடா தான் இருக்குதா? கண்டிப்பா நம்மளோட மனசும் உடம்பும் எப்பவுமே இன்டர் கனெக்டட் தான் எல்லாமே. நம்மளோட ஆர்கன்ஸும் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட் தான். இப்போ வந்து கல்லீரல் தனியா இருக்கு, இல்ல வயிறு தனியா இருக்கு, ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த வழியும் சேர்ந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னா கிடையாது. நம்ம உடம்புல நம்ம காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்குறது வரைக்குமே, இல்ல தூங்கிட்டு இருக்கும் போதுமே நம்மளுடைய எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய தாட்ஸும் நம்மளுடைய எமோஷன்ஸுமே வந்து கண்டிப்பா கனெக்டடா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா படபடப்பு இருக்கு, சில சமயம் ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுது, சில பேருக்கு யூரின் மோஷன் போயிருது ஃபியர் அதிகமா இருக்கும்போது, ரொம்ப கோவமா இருக்கும்போது சில பேருக்கு வந்து பிபி ஜாஸ்தியா இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு அசிடிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா கண்டிப்பா நம்மளுடைய மனசு நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களுக்குமே வந்து கனெக்டடா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்மளோட கியூர் அப்படிங்கிறதுமே நம்ம உடம்ப மட்டும் சரிப்படுத்துறோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஹோமியோபதியில நான் பார்த்து வியப்படைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய பிசிக்கல் சிம்டம்ஸை மட்டும்தான் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து சரி பண்ணுதானா இல்ல, அவங்க உடம்பும் சேர்ந்து சமநிலையில இருக்கிறதுக்கு ஹோமியோபதி வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. மேம் வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க இல்லாம அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ரொம்ப ஸ்பெஷலா மெனக்கிட்டு பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணவே வேண்டாம். ஒண்ணு சிம்பிளா என்னன்னா, நம்மளுடைய பசி எடுத்து சாப்பிடுறது, அவ்வளவுதான். நம்ம காலையில சாப்பிட்டதுக்கும் மதியம் சாப்பிடுறதுக்கும் இடையில கண்டிப்பா கேப் இருக்கணும். காலையில சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகி பசி எடுத்து அடுத்து மதிய வேலை உணவு வந்து சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம காலையில என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவர்க்குள்ள நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் சைக்கிள் இல்லைன்னா ஃபுட் ரொட்டீன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். நம்ம தினசரி ஒரே டைம்ல எல்லா நாளும் சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது தண்ணி தாகம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 லிட்டராவது ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம தாகம் எடுத்த பிறகு குடிச்சுக்கலாம், இல்லை நல்லா வந்து வெளியே போயிட்டு வந்த பிறகு குடிச்சுக்கலாம் அப்படின்லாம் இல்லாம நம்ம அதுக்குமே ஒரு டைம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டோம்னாலே தாராளமா போதும். மூணாவது நம்மளுடைய தூக்கம். முடிஞ்ச வரைக்கும் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள நம்ம தூங்கிடுறோம்.
சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை விட தாண்டி போகுது அப்படின்னா ஒரு 10 மணிக்காவது தூங்குறதுக்கு போய் படுத்துடணும். தூக்கம் வருதோ இல்லையோ 10 மணிக்கு நம்ம ரூம்ல போய் படுத்துடணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே தாராளமா போதும். இது போக முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டா போதும். இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாலே நம்மளோட இம்யூனிட்டியும் சரி, நான் சொன்ன இந்த வைட்டல் ஃபோர்ஸும் ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டும் சேம் தான். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். மேம் லாஸ்ட்டாக வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரிவென்ஷன் மட்டும்தான் நம்மளுடைய பெட்டரான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அதை தற்காத்துக்கணும், அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணவும் செஞ்சிடணும். ஸோ இது உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் சேர்த்து தான். மனசளவுலையும் நம்ம டிஸ்டர்ப் ஆக போகிறோம், இந்த வார்த்தை சொன்னால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும், இல்லை இந்த செயல் செஞ்சால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும் தெரியுதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணவே வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். ஹெல்த் மட்டும்தான் நம்மளோட பெரிய வெல்த்தே. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹெல்த்தை ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே தாராளமாக போதும். எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள். மேம் ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் உடம்பை பற்றி, வைட்டல் ஃபோர்ஸ் பற்றி இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதில் என்ன நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸையும் நான் இக்னோர் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு இன்டர்வியூல நான் எடுத்துக்கிட்டேன் மேம். கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் மேம். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். இன்டர்வியூ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த இன்டர்வியூல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பகிர்வோம் தோழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.